உங்கள் குழந்தையோட எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அது பிறந்த உடனேலேருந்து அதிகமாக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணால் வந்து பிறந்த குழந்தைக்கே வந்து அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு தேடுற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது உங்கள் டாக்டர் சுபாஷினி, சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டலோட டாக்டர், மடிப்பாக்கம், சென்னை. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம எப்படி வந்து அதோட எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு நேராக போய் நம்ம மருந்து கொடுக்க முடியாது இல்லையா? அப்போது மருந்தாக கொடுக்கறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறது மூலயமா அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்தியை என்னால் வந்து அதிகரிக்க முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ எந்த விதத்தில் வந்து அதுக்கு நம்ம எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பிறந்த குழந்தைக்கு நம்ம முதல்ல கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தான். வந்து ஒரு வயசு வரைக்குமே நம்ம வந்து தாய்ப்பால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு வருவோம். அப்போது அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்தியை வந்து எது நிர்ணயிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து அந்த தாய்மார்கிட்டேருந்து வர அந்த தாய்ப்பால் தான் வந்து அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்தியை நிர்ணயிக்குது. நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன், ஆனால் என்னோட குழந்தைக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வந்து சேரலையே அப்படின்ட்டு சில பேருக்கு கொஷின் மார்க் இருக்கும். ஆல்ரெடி பிரசவிச்சு அவங்களோட குழந்தை வெளியில் வந்து இப்போ வளர்ந்துருக்க ஸ்டேஜில் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வரும். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வந்தது கிடையாது. என் குழந்தைக்கு அந்த மாதிரி ஏன் வந்துச்சு, ஆனால் வந்து நான் ஒரு 2-3 வயசு வரைக்குமே தாய்ப்பால் தான் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சில கம்ப்ளைண்ட்ஸோட வர பேஷண்ட்ஸும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ என்ன காரணம், எதனால் வந்து நீங்கள் 3 வயசு 4 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துமே அந்த குழந்தைக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்காமல் ஒரு எதிர்ப்பு சக்தி குறைவான நிலையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது அந்த அம்மாவோட ரத்தம் தான் வந்து நமக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலாக போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போது உங்களோட ரத்தம் வந்து தூய்மையாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மருந்து எதுவும் எடுக்க முடியாது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம பெருசாக வந்து மெடிசன் அப்படின்ற இன்டேக் வந்து எடுக்காமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. இப்போது நீங்கள் ப்ரெக்னென்சி டைமுக்கு முன்னாடியே, ப்ரெக்னென்சி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமுக்கு முன்னாடியே வந்து உங்கள் பிளட்டில் ஏதாவது இன்டாக்சிஃபிகேஷன்ஸ் இருக்கா, அதாவது நச்சுத்தன்மை உங்கள் ரத்தத்தில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சு அது ஒன்று பண்ணுறது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெக்கானிசம். ஓகேவா? வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சரி பண்ணுறது ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி. இப்போ என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய சொன்ன மாதிரி கீழநெல்லி எடுத்துக்கலாம், கரிசலாங்கண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூலிகைகள்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணி கொடுக்கும். சரி, இப்போ நான் வந்து எனக்கு அது எதுவுமே தெரியாமல் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்றப்போ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம இந்த மாதிரி மூலிகைகள் எடுத்தாலுமே அது ஒரு திட்டமான அளவு எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை சுத்தமாக எடுக்காத மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாப்பாட்டில் கவனம் செலுத்தணும். நீங்கள் எடுத்துக்கிற சாப்பாடு ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் சாப்பிட்றதோ, ஃப்ரைட் ஐட்டம்ஸோ, இல்லை ஃபர்மெண்டட் ஃபுட்ஸோ, இல்லை இந்த பாட்டில்டு சோடா வாட்டர்ஸோ அந்த மாதிரி எதையும் எடுத்துக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டில் கிடைக்கிறது, வீட்டில் செஞ்சது, இனிப்புத்தன்மை கம்மியாக இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ரத்தம் வந்து சுத்தமாகவே வந்துட்டுருக்கும். ஓகே, நான் ப்ரெக்னென்சி டைம்லையும் இது எதையுமே கவனிக்க விட்டுட்டேன், தவறிட்டு எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பிரசவிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரந்துட்டுருக்கு அப்படின்னா உங்களோட தாய்ப்பாலோட தன்மை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட ரத்தம் சுத்தமாக இருக்கா இல்லையான்றதை உங்கள் தாய்ப்பால் டெஸ்ட் பண்ணும் போதே நமக்கு தெரிய வரும். அப்போது உங்கள் தாய்ப்பால் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ஒரு பியூரான மில்க் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு சுத்தமான தாய்ப்பால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிதமான பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி இனிப்பு வந்து ஓவராக ஸ்வீட்டாக இல்லாமல் ஒரு மிதமான ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப வந்து தின்னாவோ இல்லை ரொம்ப வந்து திக்காவோ இருக்காது. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களோட மில்க் வந்து பியூராக இருக்குது. இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்குது. உங்களோட மில்கை எடுத்து அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நீங்கள் ஒரு ட்ராப்பர் வச்சு ஒரு ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ட்ராப் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை எப்படி சிங்க் ஆகுது அப்படின்றத வச்சு உங்களோட பிரெஸ்ட் மில்க் வந்து எந்த அளவுக்கு பியூராக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு ட்ராப் எடுத்து ஒரு தண்ணியில் விடுறீங்க அப்படின்னா உடனே சிங்க் ஆகுது, இல்லை உடனே வந்து ஃபாஸ்ட்
ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து பியூர் அப்படின்னு இல்லைன்னு தான் சொல்லணும். அதில் ஏதோ ஒரு தோஷம் வந்து அதிகமாக இருக்குது. வாதமாக இருக்கலாம், பித்தமாக இருக்கலாம், கஃபமாக இருக்கலாம். அந்த தோஷத்தன்மை வந்து இம்பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பேலன்ஸ்டாக இருக்கிறதோ பால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகும், ஆனால் உடனே ஆகாது, ஸ்ப்ரெட் ஆகும், உடனே ஆகாது. ஸோ ஒரு மாதிரி பொறுமையான தன்மையில் விரியறதா இருக்கும், அதே மாதிரி பொறுமையான தன்மையில் மிதக்கிறதா இருக்கும். ஃபுல்லாகவும் சிங்க் ஆகாது. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது எனக்கு வாதம் அதிகமாக இருக்கா, பித்தம் அதிகமாக இருக்கா, இல்லை அந்த பேலன்ஸில் கஃபம் வந்து அதிகமாக இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி திரியாக போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாதத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாலை வந்து அந்த தண்ணியில் விட்ட உடனே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பித்தத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவே வந்து அந்த தயிர் மாதிரி பிரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு கஃபத்தன்மை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு உங்களோட தாய்ப்பால் எந்த குணத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாட்லேயே சில விஷயங்களை ஆட் பண்ணுறது மூலயமா இந்த தோஷங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதுனால பியூர் மில்க் போகும்போது உங்களுக்கு அந்த குழந்தைக்குமே அந்த பாதிப்புமே வராது. இப்போது சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க, சிலர் வந்து தாய்ப்பாலே குடிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாலில் வந்து ஒரு கசப்புத்தன்மை இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கசப்புத்தன்மை பாலில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க குடிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி சாப்பிட்டு அந்த பால் குடிச்ச உடனே வந்து மோஷன் போகிற குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை வயிறு வலிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கிடையாது, அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குற தாய்ப்பாலில் இருக்க இந்த சில இம்பேலன்சஸ் தான். அப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த குழந்தைக்கு வரக்கூடிய அந்த அடிக்கடி லூஸ் மோஷனாக போகிறதா இருக்கட்டும், இல்லைனா வயிறு உப்பசமாகிறதா இருக்கட்டும், வயிறு வலியாக இருக்கட்டும், இல்லை பாலே குடிக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயமா கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம சரி பண்ணுறது மூலயமா தான் வந்து குழந்தைக்கு வராமல் தவிர்க்கலாம். அதே மாதிரி இப்போ என்னோட மில்க் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது, இதிலே வந்து என்னோட இம்யூனிட்டியை, அதாச்சும் குழந்தைக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கும் சிலது நீங்கள் சாப்பாட்டில் ஆட் பண்ணுறது மூலயமா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆக மொத்தம் நீங்கள் எதுக்குமே வந்து குழந்தைக்குன்னு தனியாக போயிட்டு இந்தந்த விஷயத்துக்கு மருந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட அந்த மில்கில் இருக்கிற சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் குழந்தைக்கு வர டிஸ்டர்பன்ஸ்க்கான காரணம். ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணுறான்றதையும் நான் இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து இம்பேலன்ஸ் இருக்கிற அதாவது இம்பேலன்ஸ் இருக்க தோஷங்கள் இருக்குது உங்கள் பாலில் அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்றத அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட தாய்ப்பால் வந்து சுத்தமாக தான் இருக்குது, ஆனாலும் என்னோட குழந்தையோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கடி எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட குழந்தையோட எலும்பு மண்டலமாக இருக்கட்டும், எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அதிகரிக்கும். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐதர் வந்து சூப்பாக எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை கூட கொஞ்சம் ஜீரகம் மிளகு எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு நீங்கள் வெறும் சூப்பாக கூட எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா அதை வந்து வாரத்தில் ஒரு 2 முறையோ 3 முறையோ வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணியும் எடுத்துகிட்டு வரலாம். எப்படி அப்படின்னா முருங்கைக்கீரையை நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட குழந்தையோட எலும்பு மண்டலம் நல்ல வலுவடைகிறத நீங்கள் கவனிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி குழந்தைக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய சளியாக இருக்கட்டும், இல்லை எதிர்ப்பு சக்தியால் கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய எந்த தொந்தரவாக இருந்தாலுமே வந்து வராமல் நம்ம தடுக்க முடியும். இப்போது எனக்கு இது வந்து நார்மலான இருக்கிறதுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து குழந்தை வந்து அந்த பாலே வந்து குடிக்க மாட்டேங்கிறா, மேபி அதில் நான் சொன்ன பாலே குடிக்கல அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகு, திப்பலி இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிளகு, சுக்கு, திப்பலி இது 3த்தையும் வந்து சமப்பங்கு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 100 ml தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அது ஒரு 50 ml ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அது வந்து காலையில் குடிச்சிட்டு வரலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட நெய், அப்படி இல்லைன்னா வந்து அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேன், இல்லை இனிப்புக்கு பனங்கற்கண்டு ஏதோ ஒன்று சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரை சேர்க்காதீங்க. இது மட்டும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாலில் இருக்க கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முறிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உங்கள் குழந்தை வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது இல்லை எனக்கு வந்து என்னோட பையன் வந்து அடிக்கடி
மோஷன் போகிறோம், இல்லை இந்த குழந்தை வந்து மோஷன் போகுது, இல்லை கேஸ் பிரச்சனை இருக்குது, இல்லை வயிறு வலிக்குது அடிக்கடி அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெந்தயம் ஓமம் தண்ணீர் குடிக்கணும். இப்போ வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஓமம் வந்து அதுலேயும் ஒரு பாதி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு 100 ml தண்ணியை விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு 50 ml ஆகிற மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், இல்லைனா சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட ஜீரண மண்டலம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். உங்கள் பாலில் இருக்க அந்த இம்பேலன்ஸ் வந்து சரியாகும். அது மூலயமா அந்த ஜீரண சம்மந்தப்பட்டவா வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிட்டு முக்கியமான எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு மண்டலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரண மண்டலம். அது சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட குழந்தையோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஸோ இந்தந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது மூலயமா நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கலாம். அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு வந்து அடிக்கடி வந்து உடம்புல வந்து ரெட் ஸ்பாட்ஸ் வருது, இல்லை அடிக்கடி வந்து அரிக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் குழந்தையில பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட உடம்பு சூடு வந்து அதிகமாக இருக்குது, பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நல்லெண்ணெய் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கலாம். இதில் சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு 5 மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதே மாதிரி ஒரு 3 பல்லு பூண்டு, இது 3த்தையும் போட்டு காய்ச்சிட்டு வெதுவெதுப்பாக இருக்கிற நிலமையில வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் மேக்ஸிமம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட பித்தம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், உடம்பு சூடு குறைய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட குழந்தைக்கு வந்து அந்த அடிக்கடி அந்த சிவந்த ஸ்பாட்ஸ் வர்றது இல்லைனா அந்த அரிப்பு வந்து குறையிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். உங்களோட குழந்தை அதே மாதிரி நைட்டில் இல்லை பகல் நேரத்தில் கூட சரியாக தூங்க மாட்டீங்க, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்துற ஒரு பிறந்த குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 16 to 18 மணி நேரம் வரைக்கும் தூங்குறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தை தூங்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வல்லாரை ரசமோ இல்லை வல்லாரை கீரை துவையலாவோ இல்லை வந்து ஒரு பொரியலாவோ எடுத்துக்கிறது மூலயமா உங்களோட அந்த குழந்தையோட தூக்கம் வந்து சரியாக வரும். அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு காம் ஸ்டேட்டில் போயிட்டு நல்லா டீப் ஸ்லீப் போவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையோட மூளை நரம்புகள் வந்து நல்லா வந்து வலுவடைஞ்சு பிற்காலத்தில் வந்து அவங்களோட ஞாபக சக்தி அதே மாதிரி அந்த திறன்லாம் வந்து அதிகமாகிறதையும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது எதுவுமே வந்து நான் சொன்னது குழந்தைக்காக இல்லை, இது எல்லாமே அந்த தாய்மார்களுக்காக தான். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அது மூலயமா உங்களோட தாய்ப்பாலில் வரக்கூடிய சேஞ்சஸ்னால மட்டும்தான் உங்களோட குழந்தையோட இம்யூனிட்டி அதிகமாகும். கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட குழந்தையோட இம்யூனிட்டிக்கு இப்போவே வந்து ஒரு விதையை போடுங்க.